இன்றைக்கி மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்சியில் என்ன இருக்குன்னா போத் சைட் செல்லிங் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரேட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இல்லை இன்கேஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது எஸ்டிஆர். எஸ்டிஆரில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைனுமே 0க்குள்ள இருக்குது. ஆனால் இருந்தாலும் எந்த லைன் நமக்கு வந்து ஒரு லைனோட ஓவர் சீட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னா நமக்கு ரெட் லைன் தான் நம்ம க்ரீன் லைனை விட டாப்பில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து புட் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போ காலையிலேருந்தே நம்ம அப்பப்போ சில ஸ்பைக்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்காட்டி ஒன்றா நம்ம நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம், இல்லை சென்செக்ஸ் பொசிஷன் எடுக்கிறதுனால எடுக்கலாம். லாஸ்ட்டாக எடுத்து சில பொசிஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ காலையிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னா விக்ஸ் வந்து பாட்டமட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ரெட் லைன் மேலேயே இருந்தால் கூட இதில் எக்ஸ்ஆர்பி பாருங்கள், சில இடத்துல நம்ம லோ ப்ரைஸ் வருது பார்த்தீங்களா? அதுதான் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் நமக்கு வந்து சீப் ப்ரைஸாக இருக்கும். இந்த என்ட்ரி பாருங்களேன், நம்ம 1150 கிட்ட நமக்கு வந்து ஒரு புட் சைடில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருந்தது. அந்த என்ட்ரி என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு திரும்பவும் நம்ம அதே ரேஞ்சு கிட்ட வரல என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். எப்பவுமே என்ன பண்ணுறோம்? 173 கிட்ட என்ட்ரி கிடைச்சாலும் அது 180 வரைக்கும் போயிட்டு அதை திரும்ப அதே ரேஞ்சு வந்தங்காட்டி என்ன பண்ணிட்டோம்? அந்த பொசிஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகல, ஒரு 150 ரேஞ்சு கிட்ட என்ட்ரி பண்ணியிருந்தோம். அதை என்ன பண்ணுதுன்னா 182 அந்த பொசிஷன்லேருந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த பொசிஷன் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோம்னா நம்ம ட்ரைலிங் மாதிரி மெயின்டைன் பண்ணணும். எந்த ப்ரைஸ் என்ட்ரி பண்ணுறோமோ அங்கேருந்து மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆச்சுன்னா பொசிஷன் எக்ஸிட் பண்ணுறோம். இல்லை என்ன பண்ணலாம்? என்ட்ரி ப்ரைஸவே நம்ம எஸ்எல்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாமே வர்றப்போ நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். 80 to 600 வந்து 170 173 கிட்ட ஒரு பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம்? அந்த என்ட்ரி ப்ரைஸவே நீங்கள் ட்ரைலிங்காக பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ட்ரி பண்ணுறது விக்ஸ், எக்ஸ்ஆர்பி, எஸ்டிஆர் இந்த மூணுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இண்டிகேட்டர். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா விக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இந்த பாயிண்டில் 1150 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆகிட்டு அழகாக என்ன இருக்குன்னா ஒரு ஸ்விங் கிடச்சிது. அந்த ஸ்விங் தான் அதில் எடுத்துருப்போம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து நமக்கு வந்து 0 ஆயிடுது. அதேமாதிரி எக்ஸ்ஆர்பி பாட்டம் அவுட் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ அந்த என்ட்ரியை எடுக்கிறோம். அதான் கரெக்டான என்ட்ரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எஸ்டிஆர் செக் பண்ணுறோம். எஸ்டிஆரில் எந்த சைட் பொசிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் சைடுவேஸாக இருந்தால் கூட நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி எடுத்து இல்லைங்களா? நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? எஸ்டிஆர் செக் பண்ணுறோம். எஸ்டிஆரில் பாருங்களேன் நமக்கு வந்து ரெட் லைன் தான் மேலே இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியில் இருக்கிற எஸ்டிஆரில் நமக்கு ரெட் லைன் தான் மேலே இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து டேரக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ட்ரி எங்கே பண்ணுறோம்? எக்ஸ்ஆர்பி நமக்கு 0 ஆகிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ஆர்பி கிட்ட எடுத்தோம்னா அந்த ப்ரைஸ் 90% வந்து லோ ப்ரைஸாக தான் இருக்கும், லோவஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணலாம்? அங்கே நீங்கள் ஒரு அளவான லாட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி எடுத்து ஒரு இன்ஷியலாக அதோட இருக்கக்கூடிய ரீசன் லோக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகிறப்ப நீங்கள் 5% மூவ்மெண்ட் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா அந்த பொசிஷன்லேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சைட்வேஸ்னால இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர முடியும்.